ஒரு பியூட்டிஃபுல்லான சாட்டர்டே மார்னிங். ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவுல இருக்கிற மாரி கிளைமேட் இருந்துச்சு. குளிரவே இல்ல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சாட்டர்டே, சண்டேனாலும் பசங்களுக்காக நாங்க சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, யூசுவலா வீக்கெண்ட்ஸ்ல நான் பிஎம் ஷிஃப்ட் பார்ப்பேன். சரி அட்லீஸ்ட் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எந்திச்சு, பசங்கள வெளியில கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ, இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர அட்டகாசமா இருந்துச்சு. சம்மர் வர 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 கூட்டம் எகிறிக்கிட்டே போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே நெறையா பீப்பிள பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. எனக்கு ரொம்ப சோஷியலைசேஷனா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ, மார்க்கெட்ல ஆஸ் யூசுவலா நாங்க வாங்கும்போது பாவக்காய், அறுசுவை, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்காக கொஞ்சமா பாவக்காய், அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முருங்கக்காய் கிடைச்சுச்சு. ஸோ, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு, செர்ரீஸ் இப்போ சம்மர் சீசனா அதனால நெறையா கிடைக்குது. கொஞ்சம் ஆஃபரும் போட்டிருந்தாங்க. 2 பாக்ஸ் $10. ஸோ, ஆப்வியஸா அதையும் வாங்கியாச்சு. கோக்னட்டு கிடைக்கும், கிடைக்காது. அதுவும் இப்போ கிடைச்சது. ஸோ, அதனால ஃப்ரெஷ்ஷாவே கோக்னட் வாங்கியாச்சு. இல்லைன்னா ஃப்ரோசன் கோக்னட்டு தான். வேறு வழி இல்ல. இந்த ஊர்ல அதுதான் வாங்கணும். ஆனா குக்கும்பர் தான் எனக்கு பயங்கர அன்ஹாப்பி. வேறு வழி இல்ல. அதனால நான் வாங்கினேன். ஹைப்ரிட் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நல்லாவே இல்ல. அப்புறம் ஆஸ் யூசுவலா மின்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் மேண்ட்ரின் சொல்லுவாங்க இந்த ஊர்ல. நியூசிலாந்தில ஆரஞ்சு பழம்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். ஸோ, இங்கே நெறைய விளையுது. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இதான். சம்மர்ன்றம்போது ஃபிஜிலேருந்து இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய்லாம் வரும். ஸோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால டபக்குன்னு கிராப் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்ரிகாட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. எந்த கண்ட்ரின்னு தெரியல. பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. எந்த கண்ட்ரி பீப்புளும் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க இத. ஸோ, ஆனா எனக்கு இது ஞாபகம் இல்ல. அப்புறம் என்னோட ஃபேவரைட் புளிச்சக்கீரை வாங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒண்ணு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுவும் துவர்ப்புன்னு நெனைக்கிறேன். கொத்தவரங்காய் எப்பயுமே மறக்காம வாங்கிடுவேன். ஐ திங்க் இட்ஸ் துவர்ப்பு. அறுசுவையில. ஸோ, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான்.